சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து இந்தியன் திரையுலகில் இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டார் நடிகர்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதாவது இந்த படத்தில் புதிதாக விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, மிதுன் சக்கரவர்த்தி, பாலையா, ஷாருக்கான், சுராஜ் வெஞ்சமுடு, வித்யா பாலன் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் ஜெயிலர் 1ல் இல்லாதவங்க ஜெயிலர் 2லையும் ஆட் ஆகியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பேன் இந்தியன் படமாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே சம்பவம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி தான் கூலி படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணும் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியில் திரைக்கதை சரியில்லாததுனால படம் சொதப்பிடுச்சு. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தை ரொம்ப பெரிதும் எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திலிருந்து முதல் சிங்கிள் பாடல் அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்னன்னு பார்ப்போம். அதாவது ஜெயிலர் 1 படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படம் எடுத்துகிட்டு வராங்க. தொடர்ந்து ரஜினிகாந்த் இதில் லீடாக நடிக்கிறாரு. மேலும் ரம்யா கிருஷ்ணன் தான் இதுலேயும் ரஜினிகாந்துக்கு பேராக பண்ணுறாங்க. டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் தான் ரஜினி நடிச்சிருக்காரு. டைகராக இருந்து வில்லன்களை எப்படி ஓய்ச்சு கட்டினார் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் சீன்ஸை 10 நிமிஷமாக ஜெயிலர் 1ல் காமிச்சிருப்பாங்க. அதை ஃபுல் போர்ஷனாக இந்த படத்தில் காமிக்க போகிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஷாருக்கானும் நடிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் உலகளவில் ரீச் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிதுன் சக்கரவர்த்தி அவர் தான் வில்லனாக ப்ளே பண்ணுறாரு. அவர் இதை அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாரு. தொடர்ந்து இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடலை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் சிங்கிள் பாடலில் தமன்னா நடனம் ஆட போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக இந்தியில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு நடிகையை இந்த பாட்டுக்கு நடனமாட வச்சிருக்காரான் நெல்சன். தொடர்ந்து இந்த பாடல் காவாலா பாடல் போலவே கண்டிப்பாக சம்பவம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் தான் இந்த பாடலுக்கான ஷூட்டிங் எடுத்து முடித்தார் நெல்சன். தொடர்ந்து இந்த பாடல் கேரளாவில் எடுக்கப்பட்டதாகவும் விஷுவல்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரீட்டாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. காவாலா பாட்டையே எந்தளவுக்கு விஷுவல்ஸாக காமிச்சிருப்பார்னு உங்களுக்கு தெரியும். அதே போல தான் இந்த பாட்டிலையும் ரஜினியோட ரெஃபரன்ஸ் தான் இருக்குமே கண்டி ரஜினி இந்த பாட்டில் நடனமாட போகிறது கிடையாது. எப்படி ஜெயிலர் 1ல் காவாலா பாட்டில் ரஜினி ஒரே ஒரு ஸ்டெப் போட்டு இருந்தாரோ அதே போல தான் இந்த பாட்டிலையும் ரஜினி ஒரே ஒரு ஸ்டெப் தான் போட போகிறாரு. இதுதான் இந்த பாட்டோடைய மாஸ் ஹைலைட்டாக இருக்கும். காவாலா பாட்டு அளவுக்கு இந்த பாட்டும் ரீச் ஆகுதா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.